இங்க வந்துட்டு இருக்கீங்க? நான் ஒரு 6 வருஷமா வந்துருக்கேன். 6 இயர்ஸா வந்துட்டு இருக்கீங்களா? ஓகே. இப்போ இங்க ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து வேண்டுதல் வச்சா அது நிறைவேறுது. நீங்க அது மாதிரி என்ன வேண்டுதல் வச்சீங்க? என்ன நிறைவேறுது? நான் முதல்ல ஜென்ஸா வந்தேன். ட்ரெயின் செட்ல வந்து நான் வேண்டும் பொழுது ஐயா கிட்ட நான் அடுத்த தடவை வரும் பொழுது முழு பெண்ணா வரணும்னு வேண்டினேன். அந்த கூத்தானூர் ஐயா அதே மாதிரியே நான் வேண்டுதல் நடந்துச்சு. நான் முழு பெண்ணா வந்துட்டேன் அடுத்த வருஷம். ஒரு ரொம்ப பெரிய ஒரு விஷயம். இது சாதாரணமா சொல்லியிருக்காங்க. சோ அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு கோவிலுக்கு தான் நம்ம எல்லாரும் வந்திருக்கோம். அண்ட் இப்ப நீங்க மக்களுக்கு சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா என்ன விஷயம் சொல்லுங்க? மக்களுக்கு வந்து அதாவது வருஷத்துல ஒரு 18 திருவிழா இந்த ஏரியாவில, திருநங்கைகளுக்கு ஒரு 3 நாள் அப்படின் பொழுது கரெக்டா அந்த சித்திரை மாதம் வெயில் டைம்ல மக்கள் வந்து கஷ்டப்படக்கூடிய ஒரு செயல் அந்த வெயில் காலம் மட்டும்தான். அதை மட்டும் தான் ஒரு ஏற்றுக்கப்படாத செயல். அதனால ஒரு 3 நாள் திருவிழா தாண்டி நம்ம வந்து பிரம்மாண்டமா ஆடம்பரமா ஏதாவது ஒரு இன்னும் பண்ண முடியாது. மற்றபடி இது ஒரு கிராமம். திருநங்கைகளுக்காண்டி இவ்வளவு வசதியும் அந்த 18 திருநாளா இருந்தாலும் திருநங்கைகளுக்காண்டி தனியா 3 நாள் ஸ்பெஷாலிட்டியா தனியா ஒதுக்கி எல்லா சலுகையும் எல்லாமே பண்ணி கொடுக்கறதுனால எங்களுக்கு பெஸ்டா இருக்கு. அதாவது இந்த சித்திரை மாசம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு வெயில் தாக்கம் அவ்வளவு தூரம் இருக்கும். சோ அதையும் பொருட்படுத்தாம வந்து இவ்வளவு பெரிய ஒரு பிரமாண்டமான திருவிழா நடத்துறது வந்து எங்களுக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் நீங்க சொன்னதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் ரிவ்யூ.